விஸ்வரூபம், துப்பாக்கி போன்ற படங்கள் வெளிவரும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு ஒரு சமூகம் வந்தது. இப்போ சமீப காலமாக வரும் படங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வருவதும் அது எதிர்ப்பு தேவையில்லை என்ற ஒரு கருத்தும் கருத்துக்கள் இருக்கு. அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கு மத்தியில் அந்த சமூக ஒற்றுமை வலியுறுத்தும் மூலமாக தமிழ்நாட்டின் முச்ச நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் ஒரு படத்தை அவருடைய மகள் தயாரித்தாங்க. உண்மையிலேயே அதில் சில அடிப்படையான சில விஷயங்களை நமக்கு சிலருக்கு ஏற்புடையா இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் அது சொல்லக்கூடிய அந்த சமூக ஒற்றுமை அந்த விஷயத்தை வலியுறுத்துற படம். ஆனா வணிக ரீதியாக அது மிகப்பெரிய தோல்வியை சந்திருப்பதற்கு காரணம் ஒன்று இப்போ பெரும்பாலான படங்கள் இப்ப வெற்றி அடைவதில்லை என்பது உண்மை. ஆமா ஆமா. எந்த படம் ஒரு வித்தியாசமாக எடுக்கப்படுகிறதோ அது வெற்றி அடைகிறது. அது வாழையா இருந்தாலும் சரி, கர்ணனாக இருந்தாலும் சரி, மாமன்னனாக இருந்தாலும் சரி. ஆனா இந்த மாதிரி படங்களை பொறுத்தவரையில அது முஸ்லிம்களை வாழ்வியலை காமிச்சிருக்கான், அது அவங்க பார்க்க வேண்டிய படம் என்று பெரும்பாலான இந்து சமூக மக்கள் அதை பார்க்காமல் தவிர்ப்பதோ, நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு புறக்கணிப்பு என்ன இருக்கு, சினிமாவை என்னத்தை போய் பார்க்க அப்படி என்ற ஒரு எண்ணமும் இருக்கு. இல்ல, நாம இதைத்தானே நம்ம வலியுறுத்தணும். நம்ம இஸ்லாமிய சமூக மக்கள் தானே நம்ம வலியுறுத்தணும். ஏன்னா நம்ம ஒரு எதிர்க்கும் போது நாம ஆதரிக்கிறது அப்பதானே ஒரு சமநிலை வரும். இந்த சமநிலையை பேணுவதை நம்ம தவறிட்டோம் தவிர்க்கிறோம் என்று கொள்ளலாம். ரெண்டுமே பாதிப்பு ஒண்ணுதான். பாதிப்பு அது மிகப்பெரிய ஒரு அதெல்லாம் சொன்னேன். எப்படி நாம் மோசமான படங்களை எதிர்க்கிறோமோ அதுபோல நல்ல படங்களை ஆதரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நிச்சயமா அந்த கடமையை நாம் செய்ய தவறுகிறோம்.